வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 2025க்கான தமிழுடைய கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். முதல்ல பொறுத்துக. அணிகம் என்பது ஊர்தி, அணிகம் என்பது படையில் ஒரு அளவு, அணிகம் என்பது இந்த இடத்துல சிவிகை, அணங்குனா காமன். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிய. முதல்ல அலை ஓய்ந்த கடல் போல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். ஆன்சர் 3, 4, 2, 1. அடுத்து உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. தொடரில் உகிர் சுற்று என்பது நக சுற்று. அடுத்து ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய. அப்படிங்கும்போது நமக்கு ஓல். அடுத்து வினவ பயன்படும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் எனவும் குறிக்கலாம். அப்போ கூற்று காரணம், இதில் கூற்று சரி, காரணம் தப்பு. அடுத்து ஒளிமரபை கண்டறிய. புல் அப்படின்னா பறவை என்ற பொருளும் இருக்கும். பறவை நரலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிமிழ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆன்சர்ஸ் கீ வரும்போது நாம் பார்த்துக்குவோம். அடுத்து அகர வரிசைப்படி எழுதுக. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்து பிறவினை தொடரை கண்டறிய. அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், அடிகள் மறை ஓதினார், அரசன் மாலை அணிவித்தான் என்பதுதான் சரி. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. அப்போ பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பதுதான் சரி. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர் என்பது தான் தவறு. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்த. தகுதியான் வென்றுவிடல், பொறுமை, பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் என்பது வரும். ஸோ அப்போ அதில் பொறுமை தான் நமக்கு அதோடைய ஆன்சராக வரும். அடுத்தது பிழைத்திருத. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது, ஓர் அணில் அப்படின்னு வரணும். ஓர் அணில் மரத்தில் ஏறியது. உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி.